வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். அரசு வைத்தியர்களின் பணிப்புறக்கணிப்பு தற்காலிகமாக இடைநிறுத்தம். நள்ளிரவு முதல் அதிரடியாக உயர்ந்தது சமையல் எரிவாயுவின் விலை. புத்தாண்டு காலத்தில் 1000க்கு மேற்பட்ட சுற்றி வளைப்புகள் வர்த்தகர்களுக்கு கடும் எச்சரிக்கை. இன்று நள்ளிரவு முதல் கொத்து பிரைட் ரைஸ் விலைகளில் மாற்றம். வித்தியா கொலை வழக்கு கைதி சிறையில் பெண் வைத்தியரிடம் அத்துமீற முயற்சி. 52,000 லிட்டருக்கும் அதிகமான எரிபொருள் பதுக்கல், இதுவரை 31 பேர் கைது. இலங்கையில் குறைவடைந்த தங்கத்தின் விலை வெளியான அறிவிப்பு. கண்டி விபத்து, சிகிச்சை பெற்று வந்த மாணவனும் உயிரிழப்பு. தொலைபேசியால் வந்த வினை, பறிபோன இளைஞனின் உயிர். கொழும்பில் சீன பெண் கூறிய ஆயுதத்தால் தாக்கி கொலை, சிக்கிய சந்தேக நபர். இந்தியாவில் இருந்து வந்தவர் கட்டுநாயக்கவில் கைது. கூறிய ஆயுதங்களால் தாக்கி ஒருவர் கொலை, இரத்தினபுரியில் சம்பவம். இன்று பலத்த இடியுடன் கூடிய மழை, 20 மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை. 24 மணித்தியாலங்களில் ஹோர்முஸ் நீரிணையை கடந்த 15 கப்பல்கள். தொடர்வன விரிவான செய்திகள். அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் முன்னெடுத்து வந்த பணிப்புறக்கணிப்பை தற்காலிகமாக கைவிட தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய இன்று காலை 8 மணியுடன் நிறைவடைந்த பணிப்புறக்கணிப்பு நிறைவுக்கு வருவதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் அறிவிக்கிறது. தமது பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் நோக்கத்தில் சுகாதார அமைச்சருடன் கலந்துரையாடுவதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துமாறு அந்த சங்கம் கோரியிருந்தது. இந்த நிலையில் எதிர்வரும் வியாழக்கிழமை பேச்சுவார்த்தை ஒன்றை நடத்துவதற்கு தாம் தயாராக உள்ளதாக சுகாதார அமைச்சர் வைத்திய நலிந்த ஜேதிச தெரிவித்தார். உலக சுகாதார அமைப்பின் மாநாடொன்றில் கலந்து கொள்வதற்காக தாம் இன்று இந்தியாவுக்கு புறப்பட உள்ளதாகவும், மீண்டும் நாடு திரும்பியதும் குறித்த பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கு எதிர்பார்ப்பதாகவும் சுகாதார அமைச்சர் மேலும் தெரிவித்தார். இலங்கையில் நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் லெட்ரோ மற்றும் லாஃப் ஆகிய இரு நிறுவனங்களும் தமது சமையல் எரிவாயு கொள்கலன்களின் விலைகளை அதிகரித்துள்ளன. சர்வதேச சந்தை விலை மாற்றங்களுக்கு அமைய இந்த விலை உயர்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. லாஃப் நிறுவனம் தன்னுடைய கொள்கலனின் விலையை கணிசமாக அதிகரித்துள்ளது. 12.5 கிலோகிராம் 1070 ரூபாயால் அதிகரிக்கப்பட்ட புதிய விலை 5700 ரூபாய். 5 கிலோகிராம் 418 ரூபாயால் அதிகரிக்கப்பட்ட புதிய விலை 2280 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கடந்த 20ஆம் தேதி முதல் இதுவரையான காலப்பகுதியில் நாடு முழுவதும் 1000க்கும் மேற்பட்ட சுற்றி வளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தலைவர் கேமந்த சமரகோன் தெரிவித்தார். எதிர்வரும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு நுகர்வோரின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் விசேட வேலை திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவிக்கிறது. அரிசியை பதுக்கி வைத்தமை மற்றும் அதிக விலைக்கு விற்பனை செய்தமை போன்ற குற்றச்சாட்டுகள் தொடர்பாக 170க்கும் மேற்பட்ட வர்த்தகர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர்களுக்கு உரிய தண்டனைகள் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் மாத்திரம் சுமார் 5000 சுற்றி வளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டு சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. மத்திய கிழக்கில் ஏற்பட்ட மோதல்கள் காரணமாக சில பொருட்களின் விலைகள் உயர்வடைந்துள்ளன. இருப்பினும் சந்தையில் பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படாமல் இருக்க இறக்குமதியாளர்கள், உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் மற்றும் விநியோகஸ்தர்களுடன் தொடர்ச்சியான கலந்துரையாடல் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சமையல் எரிவாயு விலை அதிகரிப்பை தொடர்ந்து சில உணவுகளின் விலையும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய விலை மாற்றம் இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் என்று அகில இலங்கை சிற்றுண்டி சாலைகள் மற்றும் உணவக உரிமையாளர் சங்கம் தெரிவிக்கிறது. லிட்ரோ சமையல் எரிவாயு கொள்கலனில் நேற்றைய தினம் விலை நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அதன் தலைவர் தெரிவித்தார். அதன்படி 12.5 கிலோகிராம் நிறை கொண்ட சமையல் எரிவாயு கொள்கலனின் விலை 775 ரூபாயால் அதிகரிக்கப்பட்டுள்ளதற்கமைய அதன் புதிய விலை 4765 ரூபாயாகும். 5 கிலோகிராம் நிறையுள்ள சமையல் எரிவாயு கொள்கலனின் விலை 308 ரூபாயால் அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் புதிய விலை 1910 ரூபாய் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. யாழ்ப்பாணம் புங்குடுதீவு மாணவி சிவலோகநாதன் வித்தியா பாலியல் வல்லுறவுக்குட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்டு சிறை தண்டனை அனுபவித்து வரும் கைதி பெண் மருத்துவர் ஒருவரிடம் அத்துமீற முயன்றதாக போலீசார் தெரிவித்தனர். பல்லைகள தும்பர சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்ட குறித்த கைதிக்கு சிகிச்சை அளிப்பதற்காக சிறைச்சாலை மருத்துவமனைக்கு பெண் மருத்துவர் ஒருவர் சென்றார். இதன்போது அவரை பரிசோதனை செய்து கொண்டிருந்த வேளை குறித்த கைதி திடீரென்று மருத்துவரிடம் தவறாக நடந்து கொள்ள முயற்சி செய்தார்.
இந்த நிலையில் சம்பவம் நடந்தவுடன் அங்கிருந்த சிறைச்சாலை பாதுகாப்பு உத்தியோகர்களும் மருத்துவமனை ஊழியர்களும் கைதியை கட்டுப்படுத்தினர். இதனால் பெண் மருத்துவர் எவ்வித ஆபத்தும் இன்றி பாதுகாக்கப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பில் பல்லேகலை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். வித்தியா கொலை வழக்கில் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்த குற்றச்சாட்டில் தண்டனை பெற்ற முக்கிய குற்றவாளிகளில் ஒருவரே இவ்வாறு அநாகரிகமாக நடந்து கொண்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாடு முழுவதும் கடந்த ஒரு மாதமாக நடத்தப்பட்ட சோதனையின் போது சட்டவிரோதமாக எரிபொருளை பதுக்கி வைத்திருந்ததாக மொத்தம் 31 பேர் கைது செய்யப்பட்டனர். கடந்த மார்ச் 3ஆம் தேதி முதல் நேற்று வரை மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையில் இந்த கைது இடம்பெற்றதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் உதவி போலீஸ் அத்தியட்சகருமான FU புட்லர் தெரிவித்தார். இந்த சோதனையின் போது 47,006 லிட்டர் டீசல், 2,668 லிட்டர் பெட்ரோல், 2,706 லிட்டர் மண்ணெண்ணெய் உள்ளிட்ட 52,000 லிட்டருக்கும் அதிகமான எரிபொருளை போலீசார் மீட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டு சந்தேக நபர்கள் மீது சட்ட நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இலங்கையின் உள்நாட்டு சந்தையில் இன்று தங்கத்தின் விலை சற்று குறைந்துள்ளதாக அகில இலங்கை நகையக வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. இன்று காலை நிலவரப்படி இவ்வாறாக 24 கேரட் தங்கம் ஒரு பவுன் 3,98,000 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது. அத்துடன் 22 கேரட் தங்கம் பவுன் ஒன்று 3,66,200 ரூபாவாக விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கண்டியில் இடம்பெற்று வரும் வருடாந்த கிரிக்கெட் போட்டியை பார்வையிடச் சென்றபோது இடம்பெற்ற விபத்தில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வந்த மாணவனும் உயிரிழந்தார். இந்த விபத்தில் ஏற்கனவே ஒரு மாணவன் சம்பவ இடத்தில் உயிரிழந்தார். கண்டி புனித சில்வெஸ்டர் கல்லூரிக்கும் கண்டி வித்தியார்த்த கல்லூரிக்கும் இடையில் இடம்பெறும் வருடாந்த கிரிக்கெட் போட்டியை பார்வையிடுவதற்காக சில்வெஸ்டர் கல்லூரி மாணவர்கள் இருவர் மோட்டார் சைக்கிளை பயணித்தனர். இதன்போது எதிரே வந்த பேருந்துடன் மோதி இந்த விபத்து இடம்பெற்றது. விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த ஒரு மாணவன் சம்பவ இடத்தில் உயிரிழந்ததோடு மற்ற மாணவர் கண்டி தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி இன்று உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர். பொலனறுவ மகேங்கன வீதியின் 41வது மைலுக்கு அருகில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார். மோட்டார் சைக்கிள் சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி மரமொன்றில் மோதி இந்த விபத்து இடம்பெற்றது. உயிரிழந்தவர் பல்லேகம சுரிபுர பகுதியைச் சேர்ந்த விஹங்க பாலித்த ஜாலத் என்ற 23 வயதுடைய இளைஞர் ஆவார். விபத்தில் படுகாயமற்ற குறித்த இளைஞன் தெஹியத்தை கண்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் அவர் உயிரிழந்ததாக தெரிய வருகிறது. மோட்டார் சைக்கிள் மற்றொரு நபருடன் பயணித்துள்ளதோடு இந்த விபத்தில் அவருக்கு எவ்வித காயங்களும் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. குறித்த இளைஞர் மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொடுத்த போது வந்த தொலைபேசி அழைப்புக்கு பதிலளிப்பதற்காக கையடக்க தொலைபேசி எடுக்க முற்பட்ட போது மோட்டார் சைக்கிள் கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி மரத்தில் மோதியதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. கொகிவலை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட களுப்போவில பகுதியில் உள்ள வீடமைப்பு தொகுதியொன்றில் வெளிநாட்டு பெண்ணொருவர் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். மேலும் இந்த கொலை சம்பவம் தொடர்பில் தேடப்பட்டு வந்த பிரதான சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். கடந்த மார்ச் 23ஆம் தேதி இடம்பெற்ற இந்த கொலை சம்பவம் தொடர்பில் கொகிவலை காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வந்தனர். இந்த நிலையில் மேல்மாகாண தெற்கு குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் நேற்று கொள்ளுப்பட்டி ஸ்ரீமத் அநாகரிக தர்மபால மாவட்டத்தில் அமைந்துள்ள ஹோட்டல் ஒன்றில் வைத்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டவர் 26 வயதுடைய சீன நாட்டவர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். இதன்போது சந்தேக நபரிடமிருந்து 3 கேமராக்கள் மற்றும் 2 கிராம் 20 மில்லிகிராம் ஐஸ் போதைப்பொருள் என்பன மீட்கப்பட்டன. சந்தேக நபர் என்று நுகேகொட நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதோடு கொக்கிவலை காவல்துறையினர் இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் புதுடில்லியிலிருந்து ஏர் இந்தியா நிறுவனத்துக்கு சொந்தமான AI-277 என்ற விமானம் மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் கொழும்பு கொம்பனி தெரு பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலில் ஈடுபடும் 45 வயதுடையவர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். இவர் இன்று காலை 6:50 மணியளவில் கட்டுநாயக்கவை வந்தடைந்தார். இவரிடமிருந்து 11,34 லட்சம் ரூபாய் பெறுமதியான குஷ் போதைப் பொருள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. அவரின் பயணப்பொதியிலிருந்து சாக்லேட் பெட்டிகளுக்குள் மறைத்து வைக்கப்பட்ட 11 கிலோ 340 கிராம் எடையுடைய குஷ் போதைப் பொருளை அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளதாக தெரிய வருகிறது. இரத்தினபுரி பனாமுறை வேந்துர பகுதியில் நபரொருவர் கூர்மையான ஆயுதங்களால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார். நேற்று இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் அதே பகுதியைச் சேர்ந்த குறிப்பாக 46 வயதுடைய ஒருவரே உயிரிழந்ததாக தெரிய வருகிறது. குறித்த நபர் நேற்று இரவு அந்த பகுதியில் உள்ள வேறொரு வீட்டுக்கு சென்றபோது அங்கிருந்த இருவர் அவரை தாக்கியதோடு கூர்மையான ஆயுதங்களால் தாக்கினர்.
இதையடுத்து பலத்த காயங்களுக்குள்ளான வைத்தியசாலையில் அவர் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். இந்த கொலைக்கான காரணம் இதுவரை வெளியாகவில்லை என காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பில் இரு சந்தேக நபர்கள் காவல்துறையால் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பனாமரி காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நாட்டின் பல பகுதிகளுக்கு கடுமையான மின்னல் தாக்கம் ஏற்படக்கூடும் என்று வளிமண்டல திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேல் சப்ரகமுவ, மத்திய வடமேல், வடமத்திய மற்றும் வடமாகாணங்களுக்கும் காலி, மாத்தறை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களுக்கும் மின்னல் தொடர்பான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 20 மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கையும் 5 மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் இது தொடர்பாக தெரிய வருகையில் இன்று பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் நாட்டின் சில இடங்களில் பலத்த இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் எச்சரித்துள்ளது. எனவே மின்னல் தாக்கத்தால் ஏற்படுகின்ற பாதிப்புகளை குறித்துக் கொள்ள பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இனி சர்வதேச செய்திகள். கடந்த 24 மணித்தியாலங்களில் 15 கப்பல்கள் ஈரானின் அனுமதியுடன் ஹார்முஸ் நீரிணையை கடந்துள்ளதாக ஈரானிய புரட்சிகர காவல்படை தெரிவிக்கின்றது. இருப்பினும் தற்போதைய கப்பல் போக்குவரத்து விகிதமானது போர் தொடங்குவதற்கு முன்பிருந்த காலப்பகுதியை விட 90% குறைவாக உள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சர்வதேச ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த கப்பல் போக்குவரத்து பாதை முழுமையாக மூடப்படவில்லை என்றும் அது எதிரி நாடுகளுக்கு மட்டுமே மூடப்பட்டுள்ளதாகவும் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி உள்ளிட்ட ஈரானிய உயர்மட்ட அதிகாரிகள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.